வாழை சாலை எறா சொரா கெண்ட கெளுத்தி உழுவ குறவ வெளாங்கு நெத்திலே மீனே மீனே. வஞ்சரம் என்ன விலை? கிலோ 40 ரூபா. 40 ரூபாயா? நீ வச்சுக்க. என்ன விலைமா 1 கிலோ வஞ்சரம்? கிலோ 50 ரூபா. 50 ரூபா தானா? அப்படியே போடு. யோ, இங்க 40 ரூபாய்க்கு வேண்டான்ட்டு அங்கனே போய் 50 ரூபாய்க்கு வாங்குற. ஏன் மீன் ஆகுமாடி உன் மீன்? என் சரக்கே தனி. துட்டப்படியா? வண்ண வெளியழகி வஞ்சர முகத்தழகி. பாட்டுமா? வாழை சாலை கெண்ட கெளுத்தி வெளாங்கு நெத்திலே மீனே மீனே. நிறுத்து. ஏப்பா, கோழியை உரிச்சு விக்கிறீங்க, வறுத்து வித்தீங்கன்னா அப்படியே வாங்கி தின்னு போலாமல்ல. என்ன கடை வச்சிருக்கிறீங்களா? சொத்தையெல்லாம் இருக்காது. ஏமா, கத்திரிக்காய் கூடையோட என்ன விலை? 50 ரூபா. 50 ரூபாயா? ஒரு 100 கிராம் கொடு. ஆமா, 100 கிராமுக்கு ஒரு கத்திரிக்காய் தான் வரும். இந்த மீன் ஒசரம் கூட இல்ல கஸ்மாலா, நீ மாமூல் வசூல் பண்றியா? எடுக்கிறாங்களே, யாருமா இது? இந்த பேட்டை பிஸ்தாவா? பிஸ்தாதும் கிடையாது, வஸ்தாதும் கிடையாது. அவோ நல்லவளுக்கு நல்லவளா இருப்பா. அடிதடின்னு வந்துருச்சு, அவதான் முதல்ல நிப்பா. அதான் எங்க மீனாட்சி. அவளை மதுரை மீனாட்சி மாதிரி சொல்றிய? அவளை பொறுத்த வரைக்கும் கையெடுத்து கும்பிட்டா மதுரை மீனாட்சி தான். கை கலப்புன்னு வந்துருச்சு. இதோ பாக்குறிய இந்த மீனாட்சி தான். இவளே இந்த போடு போடுறாள, இவ அப்ப என்ன போடு போடுவான்? இவ போடுறதெல்லாம் வெளிய, இவ அப்பன் போடுறதெல்லாம் உள்ள. உங்க எல்லாருக்கும் சொல்லி வைக்கிறேன், எவனாவது கண்ணாயிரன் என் பேர் சொல்லி கூப்பிட்டீங்க, டாப் எகிரிடும். ஆமா, யாரு எங்க கலக்கல் கண்ணாயிரம்? என் பேர் சொல்லி கூப்பிட்ட டாப் எகிரிடும் சொல்லிட்டு இருக்கிற, மறுபடியும் கூப்பிடுறியா? ஏடா, நீங்க யாரும் கேக்குறது இல்லையா? அங்க யாரும் இல்லீங்களே, எல்லாரும் போயிட்டானுங்களா? ஆமா, நீ யாரு?
எதுக்காக இங்க வந்த? என் பையனுக்கு உன் பொண்ணை கல்யாணம் பண்ற விஷயமா வந்தேன். அப்படியா? எந்த குப்பம்? குப்பம் இல்லைங்க, கோடீஸ்வரி வீட்டுல இருந்து வர்றேன். இப்படி எத்தனை பேர் புறப்பட்டு இருக்கிறீங்க? குப்பத்து பொண்ண கோடீஸ்வரி ஆக்குறேன்னு கூட்டின்னு போய் குழந்தைய கையில கொடுத்து நடு ரோட்ல விட்ட பேமானிங்களை எத்தனை பேரை பார்த்திருக்கிற? டுபாகுரா பண்ண வந்திருக்கிற. இப்படி பிரசாத் மாதிரி கத்துறிய, நீ பேய பார்த்திருக்கிறியா? இல்ல, நான் பேயோட குடும்பமே நடத்திட்டு இருக்கிறியா? அண்ணாத்த பேயின்னு சொன்னது என் பொண்டாட்டிய. உன் பொண்டாட்டி ஒரு பேயா? அந்த கெட்டி பேயே ஒரு குட்டி பேய குடும்பத்துக்கு கூட்டிட்டு வந்துடக்கூடாது. அதனாலதான் உன் பொண்ண மருமகளாக்கலான்னு வந்தேன். அறிவு இருக்குதாயா உனக்கு? யாரோ வந்து மருமகளா வான்னு கூப்பிட்டா நான் வந்துருவேன் நினைச்சியா? பார்த்தா பெரிய மனுஷனாக்கிற. என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. நான் பஜாரிக்கு பஜாரி, நல்லவளுக்கு நல்லவா. நீ நல்லவன்னு தெரிஞ்சுதாமா வந்திருக்க. என் பொண்டாட்டி அழகு நாச்சியார் பெரிய கோடீஸ்வரி, ஜமீன் பரம்பரை. வயிற்றுக்கும் வாய்க்கும் போராட்டி இருந்த என்ன அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அவ புருஷன்னு எனக்கு கொடுத்த லேபிள அவளுடைய பூவும் பொட்டுக்காகத்தான். எங்களுக்கு ஒரு பையன், அவனையும் தான் முந்தானை பிடிச்சிட்டு வளர்ற பையனா அவ வளர்த்திட்டா. நான் தான் மானம் கெட்டு போயிட்டேன். அவனையாவது மனுஷனாக்கலான்னு தான் உங்ககிட்ட வந்தேன். என் பொண்டாட்டியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒண்ணு சொல்றேன். ஹலோ ஹலோ, அழகனாச்சாரா? உங்க மாமியாருக்கு இப்போ அப்போன்னு இழுத்துக்கு அவங்க முகத்தை பாக்குறதுக்காவது நீங்களும் வீரபாண்டி உடனே புறப்பட்டு வாங்க. வேற வேலை இல்ல. ரங்கராஜ், ரங்கராஜ், வீரபாண்டி அம்மா சத்திய அப்படியா? ஹலோ, வீரபாண்டி அம்மா செத்து போச்சு. அப்படியா? கொஞ்சம் அம்மா, அம்மா, உங்க மாமியார் செத்து போயிட்டாங்களாமா? ஏன் இப்படி பதற? ஜனத்தொகையில உனக்கு குறைஞ்சதுன்னு வச்சுக்க. அந்த கிழமை இருந்து என்ன பண்ண போதுப்ப? என்னது ரிசீவர் கீழே வச்சிருக்கு? ஹலோ, நான் வீரபாண்டி பேசுறேன். டேய், அங்க என்ன பண்ற? உங்க அம்மாவுக்கு கொள்ளி வைக்காத வந்து சேர்றா. அம்மா, உங்க அம்மா போனா முழுசா எரிஞ்சுதா இல்ல அரைகோடியா எரிஞ்சுதான்னு பாத்துட்டு போக வந்தியா? வீரபாண்டி, தாய் தகப்பன் பிள்ளைங்களை பெற்று வளர்த்து ஆளாக்குறது பிற்காலத்துல தன்னை காப்பாத்துங்கிறதுக்கு மட்டும் இல்ல, தான் செத்து போயிட்டா தனக்கு கொள்ளி வைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். அந்த பாக்கியம் கூட உனக்கு இல்ல, எங்களுக்கு கிடைக்குதுடா. பெத்த தாய் சாகறதுக்கு முன்னாடி அவன் முகத்தை பாக்குறதுக்கு கூட பொண்டாட்டிகிட்ட சம்மதம் கேட்கிற நீ எல்லாம் ஒரு மனுஷனா? போடா போ. உன் பொண்டாட்டியும் அவன் வச்சிருக்கிற பதத்தையே கட்டிட்டு அழு. அம்மா, அம்மா, உன் முகத்தை கூட பார்க்க கொடுத்து வைக்காத பாவி ஆயிட்டேனேப்பா. எங்க அம்மா இறந்தத அவ ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டா. அந்த வீட்டுல இருக்க மனசு இல்லாம நான் பெட்டியோட புறப்பட்டேன். அப்பான்னு சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தா என் பையன் ஓடி வந்தான். அவளுக்காக இல்லைனாலும் அவனுக்காகவாவது அங்க தங்கணும்னு நான் முடிவு பண்ணி அங்கேயே தங்கிட்டேன். பொம்பளை ராஜ்யம் நடந்துட்டு இருக்கிற அந்த வீட்டுல என்னைக்காவது என் மகன் மூலியமா ஒரு ஆம்பளை ராஜ்யம் நடக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதனுடைய விளைவுதான் உன் முன்னால மடிப்பிச்ச கேட்டு நிக்கிறேன். இப்படி ஒரு பொம்பளையா? ஆமாமா, அவளை மனுஷியாக்குறதுக்காகவும் என் பையனை மனுஷனாக்குறதுக்காகவும் உன்னை தேர்ந்தெடுத்தேன். இப்போ ஒரு உண்மையை சொல்ல போற. எப்பேற்பட்ட கோடீஸ்வரனா இருந்தாலும் குடிசைக்காரங்களோட சப்போர்ட் தேவை. துக்கத்துக்கு தோல் கொடுக்கறதா இந்த மாதிரி ஏழைங்களோட மனசு. நீ என்ன வேணா ஏற்பாடு பண்ண. எது புண்ணாக்கு மண்டியா? இது இடிச்ச புலி மண்டி. வச்சிரியா ராங் நம்பர். ஐயா, ஐயா வாங்க. சாவகாசமா 12 மணிக்கு காய்கறி வாங்கிட்டு வந்து இதுக்கு மேல சமையல் பண்ணி போட்டா அம்மாவுக்கு வயசுல அல்சர் வராது. அதானே, நல்லா கேளியா. ஏலேட்டு ஒரு முக்கியமான ஆளை பாத்துட்டு வர்றேன். யார? கவர்னரையா? யார் இது? எங்க கூட ஒருத்தர் 5வது வரைக்கும் படிச்சான். 5வது வரைக்கும் படிச்சிருக்கீங்களா? நீ படிச்ச 3வது விட அது பெருசு இல்லையா? விஷயத்துக்கு வாங்க. அவன் 5வது படிச்ச கையோட 6வது போகல, நேரா சிங்கப்பூர் போயிட்டான். அங்க போய் ஓஹோடு பணக்காரன் ஆகி 4 கப்பல் வாங்கி விட்டுருக்கான். துபாயில 3 எண்ணெய் கிணறு வாங்கி விட்டுருக்கான். ஊருக்குள்ளார சொந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் விட்டு இருக்கிறான். அவ்வளவு ஏன், மாடி விட்டு மாடி போறதுக்கு 4 ஹெலிகாப்டர் பறக்க விட்டுருக்கான்.
4 ஹெலிகாப்டரா? அப்புறம் அப்படி இருந்து அவனுக்கு ஒரு மனக்குறை. இருங்க, பாதியில விட்டுட்டு போறீங்களா? அந்த ஆளுக்கு என்ன மண்ணாங்கட்டி போடலங்க கிழவங்க. அந்த கோடீஸ்வரனுக்கு கல்யாண வயசுல தலதரன்னு ஒரே பொண்ணு. ஐயோ, கல்யாண வயசுல பொண்ணா? உட்கார்ந்து பேசுங்க. அப்புறம் சொல்லுங்க. அந்த பொண்ணு பிறந்த உடனே அவங்க அம்மா செத்து போயிட்டான். ஐயோ, செல்லமா வளர்ந்த அந்த பொண்ணு ஒருத்தனுக்கு கட்டி கொடுத்து தன்னுடைய கோடிக்கணக்கான சொத்தையும் அவன் பேர்லயே எழுதி வைக்கிறதுங்கிற முடிவோட இந்தியாவுக்கு வந்திருக்கான். 4 எண்ணக்கண்ணு, 4 ஹெலிகாப்டர், சொந்தமா ஒரு. ஆனா ஒரு கண்டிஷன். என்னங்க? தாய் இல்லாத அந்த பொண்ண சொந்த மக மாதிரி பாத்துக்கிற ஒரு மாமியார் தான் வேணும்னு சம்பந்தம் தேடிட்டு இருக்கிறான். ஏங்க மாமியார்னு சொன்ன உடனே உங்களுக்கு என் ஞாபகம் வரலையாக்கும்? சொந்த மக மாதிரி பாத்துக்கிற மாமியார் என்னன்னு நான் பாத்துக்கிறேங்க. அவளை தாய் மாதிரி பாத்துக்கிறேன். இவங்க எங்க இருக்காருங்க நம்ம சம்பந்தி? சம்பந்தினே முடிவு பண்ணிட்டியா? என்ன இல்லீங்களா? 4 ஹெலிகாப்டர், 2. ஐயோ, போய் உடனே அவங்க கூட்டு வாங்க. எங்க இருக்காங்க அவங்க? 5 ஸ்டார் ஹோட்டல்ல. உடனே நம்ம கார் எடுத்துட்டு போய் அவங்களை கூட்டு வர்றீங்க நீங்க. இந்த சமையல் ஆட அது கிடக்குதுங்க வெங்காயம். இந்த கணக்கு பிள்ளைய சமைக்கிறதுல போறேன். சரி. ஐயோ ஐயோ, மகாலட்சுமி மாதிரி இந்த சிங்கப்பூர் மருமக மட்டும் வந்துட்டானா? நம்ம அகிலாண்டா. யாருடா அகிலாண்டா? உன் அண்ணன் பண்ணுமா? நான் கட்டிக்க போறவா? அட போட, அண்ணனாவது அகிலாண்டமாவது அதெல்லாம் எனக்கு யாருன்னு அசத்துது. அடேங்க வாங்க வாங்க. நான் அழகுநாச்சியார் பிஏ. நான் அழகுநாச்சியார் பையன். நான் தான் அழகுநாச்சியார் புருஷன். அம்மாடி, பெரியவங்களுக்கு மரியாதை பண்ணிக்குமா? ஏங்க அப்பா, இது என்ன சிங்கப்பூர் கும்பு ஸ்டைல? வாமா வாங்க வாங்க வாங்க, பாத்து போங்க, வலிக்கிற போது. நிக்கிறீங்களே, உட்காருங்க. அழகுநாச்சி. சரி, உங்க நிலைமைய பத்தி என் வீட்டுக்காரர் எல்லாம் எடுத்து சொன்னாங்க. என்ன நாம குடிசை கேஸ் நவுத்து விட்டாங்க. சிங்கப்பூர்ல உங்களுக்கு இருக்கிற வசதிகள், வாய்ப்புகள், கார்கள், பங்களாக்கள், கப்பல்கள் எல்லா கல்லையும் சொல்லி உங்க பொண்ணுக்கு எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ண வந்தீங்கிற விவரத்தையும் சொல்லிட்டேன். ஆமா, எல்லா விவரத்தையும் சொல்லிட்டாங்க. சிங்கப்பூர்ல நீங்க எங்க இருக்கீங்க? தண்ணில தான். இவங்களுக்கு 10-15 கப்பல் இருக்குதா? மாசத்துல 15 நாள் கப்பலையே இருக்கிறாரா? கப்பல் எங்க நிக்கும்? தண்ணியில. அதான் சொல்றேன். இவரை இங்க நான் எங்கேயோ பார்த்து இருக்கிறேனே. காரு இறக்கும் போது பாத்தியா? ஆமாமா, கை விடுங்க. மாமா பொண்ணு பிடிச்சிருக்கு, சூப்பரா இருக்கு. என்ன தம்பி ஏதோ சிக்னல் கொடுத்துட்டே இருக்கு? அது ஒண்ணும் இல்லைங்க, கல்யாண விஷயமா வந்திருக்கீங்களா, அத பத்தி தான். ஐயா, உங்களுக்கு இருக்கிற சொத்துக்கும் உங்க பொண்ணுக்கு இருக்கிற அழகுக்கும் நீங்க தமிழ்நாட்டுல சுலபமா மாப்பிளைய கண்டுபிடிச்சிடலாம். ஆனா நீங்க வலை வீசி தேடினாலும் இப்படி தங்கமான ஒரு மாமியார் உங்க பொண்ணுக்கு கிடைக்காது. கணக்கு நம்மளை பத்தி நம்மள பெருமையா சொல்லிக்க கூடாதுல்ல. என்னது, கல்யாண வயசுல உங்களுக்கு பையன் இருக்கிறானா? நான் இருக்கேன். இவன் தான் என் ஒரே மக லட்சுமி. அம்மாடி, இவர்தான் மாப்பிள்ளையா? உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு அத்தையை பிடிச்சிருக்குப்பா. ஆக நான் இந்தியாவுக்கு வந்த வேலை ரொம்ப சுலபமா முடிஞ்சு போச்சு இல்ல சம்பந்தி? சம்பந்தியா? அப்போ அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஆமா. ஓம் ஸ்ரீ சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே. கெட்டி மேளம். ஐயர் சொல்லிட்டாரு அடியா. அம்மா சொல்லலீங்களே. ம். ஓம் மாங்கல்யம் தந்துனா நேரா மம ஜீவன ஹேதுனாம் கண்டே பத்ராணி சுபகே தும் ஜீவ சரதத்தனம். எல்லாரும் சாப்பிட்டு தான் போனேன்னா எங்கயா போயிட்டே இருக்கிற? யாராவது பார்க்க போறாங்க. என்னத்த பார்க்க போறாங்க? எங்க பேட்டாளுங்க தான் கல்யாணத்துக்கு வர வேணான்ட்ட. எங்க பேட்டையில ஒரு வரவேற்பு வைக்கணும், ஏற்பாடு பண்ணுவோம். சாப்பிட வாங்க. வாமா வா, நம்ம குலதெய்வத்தை கும்பிட்டுக்க. இன்னாத இந்த போட்டோல ஆம்பளைங்க எல்லாம் பொம்பளைங்க பின்னால நிக்கிறாங்க,
நாங்க ஜமீன் பரம்பரை இல்லையா? மீன் பரம்பரையா? ஆஹா, ஜமீன் பரம்பரை. அது எங்க அம்மா அவங்க புருஷன், அது எங்க பாட்டி அவங்க புருஷன், அது எங்க கொள்ளு பாட்டி அவங்க புருஷன். எங்க நாச்சியார் வம்சத்துல எல்லாருக்குமே பெண் வாரிசுதான். எனக்கு மட்டும்தான் தவறி போய் லட்சுமி பிறந்துட்டான். அதனால இனிமே நீ வெறும் மீனாட்சி இல்ல, மீனாட்சி நாச்சியார். இன்னைக்கு இந்த ஜமீன் சொத்தெல்லாம் இவ்வளவு சீரும் சிறப்புமா இருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த குடும்பத்து ஆம்பளைங்க எல்லாம் பின்னுக்கு நின்னதுனாலதான். அதே மாதிரி நீயும் உன் புருஷனை எங்க நிறுத்தணுமோ அங்க நிறுத்தி இந்த நாச்சியார் பரம்பரைக்கே நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். வீட்டுக்குள்ள பூந்த உடனே அத்தைக்காரி ராங்கா சொல்லி கொடுக்குது. என்ன இவரை காணோம்? வரட்டும். என்ன நீ இதுக்கே எப்படி சொல்ற? இப்பெல்லாம் சினிமாவில தொப்புலதான் கோலியா விளையாடுறாங்க, பம்பரமா வயிற்றுல தான் விடுறாங்க, தெரியுமா? போங்க. என்னதுல இது? பாலை குடிச்சிட்டு பாதிய பொண்டாடி குடுறான்னு எங்க அம்மா சொன்னாங்க. வேற என்ன சொன்னாங்க உங்க அம்மா? காலைல வேணும்னு சொன்னாங்க. அது நீயா நானா? சரி, அதை விடு. உன் மனசு கோணாம என்ன நடந்து சொன்னாங்க. இந்த வயசுலயே அம்மா முந்தானைய பிடிச்சுக்கிறாரு, இவரை ஆம்பளை ஆக்கணும். என் கை உள்ள இன்னாக்கி இதுன்னு கண்டுபிடிங்க. இப்படி எல்லாத்தையும் மூடிட்டு கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? சிங்கப்பூர்ல இருந்து எனக்கு பெரிய ஐட்டமா தான் கொண்டு வந்திருப்பேன். மரகதா இல்ல, மாணிக்கம் இல்ல, கை கிடக்குமா வேற என்ன இருக்கும்? நமக்கு பிறக்க போற குழந்தை சிறப்பா பிறக்கணும்னு குங்குமப்பூ கொண்டு வந்திருப்ப. இல்லவே இல்ல. எனக்கு ஒண்ணுமே தெரியல, நீயே திறந்து காமிச்சிரு. 10 பைசா. இந்த 10 பைசா யார் மாட்டான்? பாத்தீங்களா, மூடி வச்சிட்டு இருந்த வரைக்கும் என்னமோ ஏதோன்னு பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருந்தீங்க. திறந்து காட்டின உடனே சி 10 பைசா தானான்னுட்டீங்களே. பொம்பளைங்க சமாச்சாரமும் அப்படித்தான். என்னைக்கு நீங்க அம்மா பிள்ளையா மட்டும் இல்லாம நான் நினைக்கிற ஆம்பளையா உள்ள வரீங்களோ அன்னைக்குதான் நமக்கு முதல் ராத்திரி. ஒரு 10 பைசா நம்ம முதலரையே முறியடிச்சிருச்சே. போட்டி வச்சல, இன்னைக்கு நான் வைக்கிறேன் பாரு உனக்கு. மீனு, என் கையில என்ன வச்சிருக்க கண்டுபிடி. காப்பி. அடடே, எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சேன்? உங்க புத்தி எனக்கு தெரியாது. மீனு, உன் மேல எனக்கு எவ்வளவு இது இருந்தா நானே காப்பிலாம் கலந்து கொண்டு வந்திருப்பேன். பாரு, நீ நினைக்கிற ஆம்பளை நான் நடந்துக்கிறேன்னா இத்தான நான் நினைக்கிறது இன்னும் நிறைய இருக்கு. பாத்ரூம்ல வெந்நீர் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறேன். இரு, வந்துடுறேன். ஐயோ, 25 வருஷமா உன் பொண்டாடிக்கு தேய்ச்சது போதா? நான் என் பொண்டாடிக்கு தேய்க்கணும். இளைஞர்களுக்கு வழிவிடுங்கப்பா. அட பாவி, நீயே என்ன மாதிரி ஆயிரக்கூடாதுல தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச. இப்படி வந்து நிக்கிறிய. ஆமா, உன் முதல்ல என்னாச்சு? அதெல்லாம் சும்மா இப்படி என்ன மூடி வச்சிருக்க? திறந்து காமிக்கிறதுக்கு 10 பைசா சமாச்சாரமா? ஏன்பா இந்த ஆம்பளையா நடந்துக்கிறதுன்றது எப்படி? தம்பி, அத போய் அவர்கிட்ட கேக்குறீங்களா? என்ன கேளுங்க, எடுத்து இலையில வைக்கிறேன். ஏய் பிகில்வாயா, சும்மாறா. நான் ஆம்பளைக்கிறதுக்கு ஆதாரம் பார்த்தா இவனை பெத்து வச்சிருக்கிறேனே. ஆமா, எப்போ கிமுல நடந்தது. என்னவோ கடல்ல முழுகி முத்தெடுத்த மாதிரி பெருமையா பேசிக்கிறீங்களே. தம்பி பிறந்த விவரத்தை வெலாவரியா அம்மா என்கிட்ட சொன்னாங்க.
அதையும் சொல்லிட்டாளா? என் பிறப்பின் ரகசியம் தான் என்ன? கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 6 மாசம் வரைக்கும் உங்க அம்மா இந்த மனுஷனை தொடவே விடல. ஆடி மாசம் ஒரு நாள் சோன மழை பெஞ்சிட்டு பளிச்சு பளிச்சுன்னு மின்னல். அப்ப இடிச்ச இடியில அர்ஜுனா அர்ஜுனான்னு உங்க அம்மா கத்திக்கிட்டு மயக்கம் போட்டு இந்த ஆளு மேல விழுந்துட்டாங்க. பவர் கட். பங்களா பூரா ஒரே இருட்டு. அப்ப அடிச்ச ஊத காத்த ஒத்தாசையா வச்சுக்கிட்டு உங்க அப்பா அந்த நேரம் பார்த்து உள்ள பூந்துட்டார். ஒரு 10 நிமிஷத்துக்கு என்ன நடந்துச்சுன்னே உங்க அம்மாவுக்கு தெரியாது. அப்ப நடந்த விளையாட்டோட தினதான் இப்ப நீ எதிரில நிக்கிற. எப்பா இதெல்லாம் நிஜம்தானா? ஆமாண்டா மகனே. நீ சொல்றத பார்த்தா அப்ப நான் உங்க விருப்பம் இல்லையா? நீ விருப்பத்துல பிறந்தவன் இல்லடா, விபத்துல பிறந்தவன். ஆமா. அதுக்கப்புறம் இடியும் இடிக்கல, மழையும் பெய்யல, ஒரே வறட்சியில பட்ட மரமா நின்னுகிட்டு இருக்காரு உங்க அப்பா. உங்ககிட்ட கேட்டானா அவன்? பாக் பாக். என்னங்க இங்க இருக்கிறீங்க? புடவை கட்டி விட்டுருக்கோங்க. உடம்பு எப்படிக்குது? நல்ல அரேபியன் குதிரை மாதிரி இருக்கு. உங்க உடம்பு எப்படிக்குதுன்னு கேட்டேன். இப்பதான் ஒரு டம்ளர் பாதாம் கீரை குடிச்சிருக்கேன். நல்லா தெம்பா இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், உங்க வேலையை பாத்துங்க போங்க. இதான் என் வேலை. இன்னைக்கு உனக்கு சேலை கட்டாம விட போறதே இல்ல. இன்னைக்கு நான் சேலையே கட்ட போறதுல. ஆஹா, இதைத்தானே நான் எதிர்பார்த்தேன். கேட்கவே அங்க என்னையா பாக்குற? உள்ள போய் நான் சொன்ன மாதிரி கரெக்டா நடிக்கணும். நீ கவலையப்படாத. நம்ம தெருக்கூத்துல சிவாஜி வேஷமே கட்டியிருக்க. உள்ள போய் காட்டி கொடுத்து தொலைச்சு போடுவேன். எங்கேயா நான் வாங்கி கொடுத்து பாடல மாட்டியா வாயில? அங்கேயே ஈன்னு பாக்குற. நீ உள்ள போயா, நான் அந்த பக்கம் வர்றேன். போயா. ஏங்க யார் இவரு? சிங்கப்பூர்ல காது குறும்பி எடுக்கிறவர் மாதிரி இருக்காரு. காது கொடையறதுல சிங்கப்பூர்ல இருந்து தான் வராரு. என்ன பண்றாரு? நம்ம கப்பலுக்கு பெயிண்ட் கான்ட்ராக்ட். ஏங்க இந்த கப்பலுக்கு அடியில இவர் எப்படி பெயிண்ட் அடிப்பாரு? கமுத்தி போட்டுதான். ஆமா, உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருச்சாமே. மே மாசமே ஆயிடுச்சு. ஐயோ, உன் பொண்ணோட கல்யாண விஷயமா சிங்கப்பூர் சிரங்கன் ரோடு ஜோசிய சொன்னாரே, அத சொன்னியா? என்னது? எது? ஐயோ, உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி சரியா 45வது நாள் உன் பொண்ணோட மாமியாருக்கு கால்ரா வந்து காலாவதி ஆயிருவாங்கன்னு சொன்னாரு, அத சொன்னியா? எங்க அத்தை உயிர் தான் எனக்கு முக்கியம். பயப்படாதீங்க. இந்த பொண்ணோட மாமியாருக்கு கண்டம் வராம தப்பிக்கணும்னா ஒரே ஒரு பரிகாரம் இருக்கு. சிங்கப்பூர் சிரங்கன் ரோடு மாரியம்மன் கோயில்ல பொங்க வச்சா கண்டம் டப்புன்னு விளையிடும். என்னங்க உடனே சிங்கப்பூருக்கு போய் ஆகணும். இத்தனை பேர் திடீர்னு சிங்கப்பூர் போறதா விளையாட்டா? ட்ரெயின்லாம் ஃபுல்லா போயிட்டு இருக்கு. டிக்கெட் எல்லாம் கிடைக்காது. சிங்கப்பூருக்கு ட்ரெயினா? நல்லா புதுசா இல்லையா? ஏன் பொண்டாட்டி உயிருக்கே ஆபத்து விளையாடுறீங்களா? சிங்கப்பூருக்கு போறது நடக்காத காரியம். இங்கேயே சீக்கிரம் குப்பத்துல அம்மன் கோயில வச்சு பரிகாரத்தை முடிச்சிருக்க. அது எப்படி பட்டுல போய் படாரம் வாங்கிட்டு வந்துட்டேன்? நீங்க சொல்லாம சொல்லிட்டீங்க. பணத்தை வசூல் பண்றது ஒரு கலைமா. விழுந்து விழுந்துல வசூல் பண்ணிருக்கிறேன். சரி, அந்த மயிலாப்பூர் பங்களால குழால தண்ணி வரலையா என்னன்னு போய் பாரு. அவங்களுக்கு இதே வேலையா போச்சு. அடியில ஊர்னா தானே மேல வரும். நிலத்தடி தண்ணீர் வத்தி போச்சு. தக்காளி, பச்சை மிளகா, கத்திரிக்காய், வெண்டைக்காய். வண்டியை தான் கொண்டாந்து நிறுத்திட்டல, அப்புறம் கூற எப்படி கீரை? நல்லாதாம கீரை. உன்ன கேட்கலையா கீரை என்ன விலைன்னு கேட்டேன். 1 ரூபா. கத்திரிக்காய் கிலோ 4 ரூபா. நேத்து ஒரு 3 ரூபாய்க்கு கொடுத்தானே. விலைவாசி ஏறி போச்சுமா. முருங்கக்காய் என்ன விலை? 1.50. 1.50 இல்ல 1 ரூபா 50 பைசாவா? 1 ரூபா 50 பைசா. என்ன இது வெண்டைக்காய் அப்படி முத்தலா இருக்கு? என்னம்மா காலங்காத்தால போனி பண்ண மாட்டேங்கிற? வெண்டைக்காய் எல்லாம் ஒடிச்சு போட்டு சுத்த சாவு கிடைச்சிருக்க. யாரு பார்த்து சாவு கிடைக்குன்னு சொல்ற? மொத்த வண்டி விலை பேசா 200 ரூபாய் சேராது. எம்மா பெரிய கோடீஸ்வரி எங்க அத்தை. கஸ்மால பேமானி சோமாரி. இன்னொரு தடவை உன் வாயில இருந்து அந்த வார்த்தை வந்துச்சு, நாக்கு இத்து வச்சு கீசுவன் ஜாக்கிரதை. அம்மா அம்மா போன போட்டு விட்டுருமா, நீங்க சும்மா இருந்தாத்த. என் முன்னாடி உங்களை ஒருத்தர் சாவு கிராக்கின்னு கூப்பிடுறா, அவனை சும்மா விட்டுடுறதா? தாயே ஆள விடுமா, இனிமேல் திருப்பி வர மாட்டேன். விட்டுருமா. யோய் கண்ணு வா. வக்கீல் சம்சாரமா? நான் அழகுநாச்சியார் பேசுறேன். ஆமா, உன் மருமக எப்படி இருக்கா? அதை ஏன் கேக்குறீங்க போங்க. இப்போ ஒரு காய்கறிக்கார என்ன பார்த்து சாவுகிராக்கின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டான், அவ்வளவுதான். சோமாரி பேமானி. ஓய் உங்கள அவனை பார்த்து ஒரு எகிர் எகிர்னா பாருங்க, மீன்காரி கேட்டா போங்க. தெரு பக்கமா வரமாட்டேன் ஓடி போயிட்டான்ல. ஒரு கோடீஸ்வரனுக்கு மகளா இருந்தாலும் இப்படி ஒரு எளிமையான பொண்ணு எனக்கு மருமகளா வர்றதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணுங்க. நல்லா வயிறு படைக்க சாப்பிடுங்க. அறிவு இருக்காடா உனக்கு? இதெல்லாம் கொண்டு போய் அவருக்கு போடலாமாடா? அவரு பார்க்காத மீனா
ஃபாரின் மீன் தான் சாப்பிடுவார். இந்த இந்தியன் மீனை கொண்டு போய் மறுபடியும் குளத்திலேயே விட்டுரு. டேய், அது ஒரு சிக்கலும் செடுக்குமா இருக்குதே, அதத்தான் சிங்கப்பூர்காரங்க சாப்பிடுவாங்க. அதனாலதான் அம்மா வாங்கி வச்சிருக்காங்க. ஆமா. அது அப்படியே தட்டோட இங்க வை. சாப்பிடுங்க. இது என்ன மீனா இல்ல மவுத்தா இருக்குண்ணா? வாசிக்கிறேன், ரசிச்சு சாப்பிடுமா. தம்பி, மீனை பார்த்து ஜாக்கிரதையா சாப்பிடு. தொண்டையில முள்ளுகிள்ளு மாட்டிக்கிச்சு, அப்புறம் வாயால பேச முடியாது, சாப்பிடவும் முடியாது. கந்தசாமி, மீன் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கு. மீதி அப்படியே எடுத்து வை. காலையில இட்லிக்கு அதுதான். ஏய்யா, நான் இங்க காஞ்சி போயிருக்கிறேன். உனக்கு காலையில இட்லிக்கு மீன் குழம்பா? காலையில அது இருக்குதான் நான்